பவி பாத்து 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 பாத்து. பவி ஸ்லோவா பவி. பவி நான் சொல்றத கேளு. பவி இப்ப யார் வந்து பிடிக்க சொன்னா? ஒழுங்கா போய்டு அந்த பக்கம். ஐயோ பவி நான் சொல்றத கொஞ்சம் கேளேன் பவி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. விடுன்னு சொல்றேன்ல. பவி நீ ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கதால தான் உனக்கு இப்படி கால் புடிச்சுக்கிச்சு. இங்க பாரு ரத்த ஓட்டம் இல்லாம கால் புடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னால எந்திரிக்க முடியல பவி. ஐயோ எனக்கு தெரியும். உன் வேலைய பார்த்துட்டு போ. இதான் சாக்குன்னு வந்து ஒட்டிக்கு பாக்குறியா? பவி நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் செய்ய ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. இங்க மேல வச்சுக்க. இங்க மேல வை. மேல வை. இப்படி வச்சுக்க. இப்படி ரொட்டேட் பண்ணு. நான் சொல்ற மாதிரி பண்ணணும். ஓகே இப்படி பண்ணு பவி. மெதுவா. இப்போ இப்படி. அவ்வளவுதான் பவி. இப்போ உனக்கு கால் சரியாயிடுச்சு. கொஞ்சம் நடந்து பாரு. வா எந்திரி. மெதுவா நான் ஹெல்ப் பண்றேன். இரு இரு. காலை கீழே வை. மெதுவா எந்திரி. மெதுவா பாத்து. மெதுவா. காலை மெதுவா ஊன. அப்படியே வா. அப்படியே வா. பவி பவி அத்தை 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 டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். கிளம்பிட்டியா ஆபீஸ்க்கு? சரி சரி. புது வேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அத்தை. புது கம்பெனி, அதுவும் ரேடியோ ஸ்டேஷன் வேற. சொல்லவா வேணும். ஜாலியா இருக்கு. சரி டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா. வரேன் அத்தை. பாய். அச்சோ பவி லஞ்ச் பேக் விட்டுட்டு போயிட்டாளே. அச்சோ. மா டிஃபன் ரெடியா? டிஃபன் ரெடிடா. பாரு பவி லஞ்ச் பேக் எங்கேயே விட்டுட்டு போயிட்டா. ஐயோ ஏமா நீங்களே அதை எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் மறந்தீங்க? நான் நினைச்சேன் அவ எடுத்துட்டு போயிட்டான்னு. இப்ப எப்படி அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? சரி விடுங்கம்மா. மதியானம் அவ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பா. வேண்டாம் வேண்டாம். எதுக்கு வெளியில சாப்பிடணும்? ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் தெரியும்ல. ஒண்ணு பண்ண, நீ அந்த பக்கம் தானே போயிட்டு இருக்க. அப்படியே பவிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துற ஆபீஸ்ல. யாரு இந்த சாப்பாட்டையா? நானா? ஐயோ நமக்கு இந்த தொல்லையே வேணாம். என்ன பார்த்தாலே அவ டென்ஷன் ஆகுறா. இதுல நான் கொண்டு போய் கொடுத்தா அவ வாங்குவாளா? சத்தியமா வாங்க மாட்டா. டேய் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. நீ எதுவும் பேசாம அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்துரு. அவ்வளவுதான். இத நான் இப்ப கொண்டு போய் கொடுத்தா அவ என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன இத கொடுத்து என்ன காக்கா பிடிக்க பாக்குறியான்னு அவ என்ன கேப்பா. இது எனக்கு தேவையா? இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன்.
இதெல்லாம் எடுத்துட்டு போன்னு அவ சொல்லுவா. ம்? எதுக்குமா? தேவையா? அது மட்டும் இல்லம்மா, நான் நாளைக்கு அங்க போய் வேலைக்கு சேர்ந்தா அங்க வேலை செய்யறவங்களா அவங்களாம் என்ன நினைப்பாங்கம்மா? அது எனக்கு பெரிய அவமானமா இருக்குமா. அம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்களேன். நான் எனக்கு நான் நான் எதுக்கு குட்டி, நீயே போய் கொடுத்துட்டு வந்துற. ஆமா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. நீங்க போய் கொடுத்துட்டு வந்துருங்க ப்ளீஸ்மா. சரி குட்டி, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் அழகு. சரி, போயிட்டு வந்துருங்கம்மா. சரி. என்னடா சந்தோஷ்? தாத்தா, என்னடா உங்க அம்மாவும் நீ சொரணக்கிட்டு போய் கிடக்குறீங்களா? ஏன் தாத்தா, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, அவ நம்ம குடும்பத்தை மதிக்காம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனவ, அவ பின்னாடி இப்படி அம்மாவும் மகனும் சுத்தி சுத்தி வரீங்க என்ன? அது ஒரு நிமிஷம் தாத்தா. அம்மாவோட போன் இங்க இருக்கு. ஹரி சார் என்ன திடீர்னு கூப்பிடுறாரு? சரி, என்னன்னு கேப்போம். மேடம், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 37 அம்பிகா நகர், வடசரவாக்கம். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட். நான் வச்சிட்டேன் மேடம். சார் 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 ஹரி சார், என்ன அவசரம் தெரியலையே, இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாரு. ம். சரி, போய் பாப்போம். உங்க அம்மா என்னடான்னா அவ பின்னாடி போறா, நீ என்னடான்னா அந்த சமயக்காரன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் மான ரோசம் எதுவுமே இல்லையாடா? தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க? தாத்தா, அவர் கால் பண்ணதை பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசலாமா தாத்தா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தாத்தா. ஒரே நிமிஷம். ஓகே? ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா. உடம்பு பாத்துங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஏண்டா, இங்க ஒரு வயசானவன் உடம்பு முடியாம கிடக்குறான். சாப்பிட்டியா, மாத்திரை போட்டியான்னு யாருமே கேட்க மாட்டீங்க. அவ அப்படி போறா, நீ இப்படி போறியா? போங்கடா போங்க. உங்களுக்கு நான் யாருன்றத காமிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ். ஹலோ, வாங்க வந்து உட்காருங்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என் கம்பெனில ஜாயின் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியும். அதான் உங்க ரெஸ்யூமை பார்த்த உடனே நாங்க ஓகே சொன்னோம். தேங்க்யூ so மச் சார். உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நான் ஒர்க் பண்றேன். May I come in, sir? Yes, please come in. சார், என்ன வர சொன்னீங்களா? நேத்து நிகழ்ச்சியில நீங்க எப்படி பதில் சொன்னீங்க? இல்ல சார், நான் ஒழுங்கா தானே பதில் சொல்லிட்டு இருந்தேன். நேத்து நைட் எல்லாம் தூக்கம் வரல, மன உளைச்சலா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? நைட்டு தூக்கம் வரலனா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போங்க, அதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு பதிலா? ஒரு மனுஷன் மன உளைச்சல்ல நைட்டு தூக்கம் வரலையேன்னு நம்ம எஃப்எம் மேல மரியாதை வச்சு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க எப்படியா பதில் சொல்லுவீங்க? இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். கொஞ்சம் ஃபன்னா இருக்குமேனு தான் அப்படி சொன்னேன். உங்க பதில கேட்டு அவரோட மனசு என்ன பாடுபடும்? இப்படி உப்பு சப்பில்லாத பதில் சொன்னீங்கன்னா நம்ம எஃப்எம் எவனும் மதிக்க மாட்டான். நம்ம எஃப்எம் ப்ரோக்ராம் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம ரேட்டிங் அதிகமா இருக்கும். நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் சொதப்புனா கூட ரேட்டிங் குறைய ஆரம்பிச்சிடும். ஐம் சாரி சார்,
இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சீரியஸா ஒர்க் பண்ணணும். ஓகே சார். இந்தாங்க, இனியோட கேள்விகள் எல்லாம் இதுதான். இன்னைக்காவது பெஸ்டா ஒவ்வொரு கேள்விக்கும் பிரில்லியண்டா பதில் சொல்லணும். இந்த ப்ரோக்ராமை பொறுத்து தான் நீங்க இந்த எஃப்எம்ல அடுத்தது இருப்பீங்களான்னு நான் தீர்மானிக்கணும். மறுபடியும் ஏடா கூடமா உப்பு சப்பில்லாத ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா உங்க வேலை காலி ஆயிடும். சொல்றது புரியுதா? ஓகே சார், ஐம் சாரி. லீவ். பவித்ரா சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரேட்டிங் நல்லா சிறப்பா இருந்த நம்ம எஃப்எம் இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் இப்படி பேசுறதுக்கு காரணம், நம்ம கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஷியோர் சார், கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருக்கு, அதுல என்னெல்லாம் விஷயம் இருக்குன்றத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வருது இதெல்லாம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிடுறேன் சார். அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கறதையும் பாத்துடுறேன் சார். அது மூலமா நம்ம கம்பெனியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே பவித்ரா, பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. ஷியோர் சார். வெல்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். என்னங்க கறிக்கா எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்து மிஸ் ஆகலையா? இல்ல சார். சீக்கிரம் ஆகட்டும். ஓகே சார். சார், நீங்க லக்ஷ்மி மேடம்க்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்களா? அவங்க வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க. நீ போய் இருக்கிற ஆளுங்களெல்லாம் வேலை பார்க்க சொல்லு. சரிங்க சார், சொல்றேன். ஹாய் சார். சார், ஏதோ அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்னீங்க. என்ன சார்? உன்னையா? ஆமா சார். சார், என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. இல்ல சந்தோஷ், நான் லட்சுமி மேடம் தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்க வரல? ஐயோ இல்ல சார், ஆக்சுவலி அம்மா வந்து போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் தான் உங்க காலை அட்டென்ட் பண்ணேன். சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சந்தோஷ், இங்க பியூர் வெஜ் சமைக்கிற ஒரு குக்கு கடைசி நேரத்துல வரலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், வெஜிடேரியன் குக் வந்தாங்களா இல்லையா சார்? பாவம் சார், அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா அவங்க தான் வரணும்ன்றாரு. டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்றது? ஆமா சந்தோஷ், நீ என்ன பண்ற? அம்மா வரல? இல்ல, அம்மா இன்னும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? அது வர முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன். கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிடுச்சு. சார், சந்தோஷ் சார், நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா சார்? வெச்ச குக்கு வர வரைக்கும் நீ குக்கா நடிச்ச. குக்காவா? சார், எனக்கு இத பத்தில எதுவுமே தெரியாது சார். நீ குக் பண்ண வேண்டாம். நீ குக் பண்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், நான் போய் எப்படி சார் குக்கு மாதிரி நடிக்க முடியும்? நீ பண்ணிதான் ஆகணும் சந்தோஷ். நீ இந்த ரவையை கிண்டிக்கிட்டு மட்டும் இரு, மத்த விஷயங்கள நான் பாத்துக்கிறேன். சார், இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் நான் போய் ஆபீஸ்ல இருந்து? சந்தோஷ், நான் சொல்றத கேளு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷம் ரெடி பண்ணி கொண்டு வா. சரி சரி, வா சந்தோஷ், வா. போய் சீக்கிரமா வாங்க. என்ன ஹரி சார், வெஜ் குக் வந்துட்டாரோ இல்லையோ? வந்தாரு சார், ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவாரு. சரி சரி, சீக்கிரம் நல்லா வேலையை பாருங்க.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரைட் ரைட். ம். அம்மா 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 நில்லுமா. யார் வேணும்? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, இங்க ஒருத்தி தொடச்சிட்டு இருக்கான்ல. அச்சுச்சோ, நான் பாக்கலங்க, என்ன மன்னிச்சிருங்க. யார் வேணும்? வேலை கேட்டு வந்திருக்கீங்களா? இல்ல நான் வேலை கேட்டு வரல. என் மருமக பவித்ரா, அவ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. அவளை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். சரி சரி, ஆமா போங்க. தொடச்சி விட்டுருக்கேன், பாத்து போங்க. சரி, பாத்து போறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் பாக்கல. யாருமா நீங்க? எங்க கண்ணு தெரியல உங்களுக்கு, இப்படி வந்து இடிக்கிறீங்க? யார் நீங்க? இல்லங்க, நான் உங்களை பாக்கலங்க, என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன வேலை கேட்டு வந்திருக்கீங்களா? இங்க வேலைக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க, முதல்ல வெளிய போங்க. அது நான் வேலை கேட்டு வரலங்க. அப்புறம் எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? ஓ, சுத்தி பார்க்கிறதுக்காக உள்ள வந்தீங்களா? இல்ல நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க, முதல்ல வெளிய போங்க. அது வந்து மேடம், உங்க மொழியே சரியில்லை, வெளிய போங்கன்னு சொல்றேன்ல, போங்க வெளிய. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பாருங்க மேடம். அவங்கள திட்டாதீங்க, இவங்க பவித்ரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட மாமியாரு. ஐயோ மேம், மேம் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம். ஏதோ டென்ஷன்ல தெரியாம அப்படி சொல்லிட்டேன். சாரி, ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐம் சாரி. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாங்கம்மா. ஐயோ பரவாயில்ல மேம், ஐம் சாரி, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பவித்ரா மேமோட மாமியார்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். ப்ளீஸ் மேம், என்ன மன்னிச்சிருங்க மேம். பரவாயில்லங்க, தெரியாம தானே திட்டிட்டீங்க, அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே மேம். மேம், பவித்ரா மேம் எம்டி ரூம்ல தான் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் வாங்க, ஏ ரூம்ல இருங்க ப்ளீஸ். வாங்க. சரி வாங்க. வாங்க மேம், வாங்க மேம், உட்காருங்க. உட்காருங்க மேம். மேம் சாரி மேம், நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன். பரவாயில்லங்க, அப்பவே நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும், நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. இல்ல மேம், காலையில வீட்ல கிளம்பி அண்ணன் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் ரெடி பண்ணி அம்மா அப்பாக்கு வச்சுட்டு ஆட்டோவை பிடிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு இங்க வந்து பார்த்தா 1.25 ரூபாய் பேப்பர்ல தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எழுதிருப்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதான் மேம் என் வேலை. அது சரியா செய்யலன்னு எம்டி என்ன கூப்பிட்டு திட்டாரு. அந்த டென்ஷனை எங்க கொட்டுறதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பன்னு பார்த்து நீங்க குறுக்க வந்தீங்களா, தான் உங்ககிட்ட மொத்தமா காமிச்சிட்டேன். சாரி மேம். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி பரபரப்பா இருக்கிற நேரத்துல நமக்கெல்லாம் டென்ஷன் வரதானே செய்யும். இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, மிளகாத்தூள் அரைக்க குண்டு மிளகா நல்லதா இல்ல நீட்டு மிளகா நல்லதான்லாம் என்கிட்ட கேக்குறாங்க. ஏதோ ஒரு மிளகாய் அரைச்சு தொலைய வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இத பார்த்தா ஒரு மனுஷி டென்ஷன் ஆவாளா ஆக மாட்டாளா மேம்? நான் ஒன்னும் தமாஷ்கெல்லாம் சொல்லல. நீங்களே பாருங்க, ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து நீங்களே படிச்சு பாருங்க. இந்தாங்க, படிங்க மேம், படிங்க. மேம், என்ன மேம், என்னாச்சு? ஏன் ஷாக் ஆகுறீங்க? அதுல அப்படி என்ன கேள்வி இருக்கு? 50 வயசுல ஒருத்தர் அவரோட பொண்டாட்டியோட பிரச்சனையா, விவாகரத்து பண்ண போறதா சொல்றாரு. மேம், டைவர்ஸ் வாங்குறாருன்னு சொன்னது ஏன் மேம் இப்படி பதறீங்க? இந்த காலத்துல பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்குறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போச்சு. அதுக்கு நம்ம என்ன மேம் பண்ண முடியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? விவாகரத்து பண்றது என்ன சாதாரண விஷயமா? ஒரு குடும்பம் 2 உடையுங்க. மேம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்.
அவங்க என்ன தனுஷ் ஐஸ்வர்யாவா? ஐயோ பிரியறாங்களேன்னு கவலைப்படுறதுக்கு. அதெல்லாம் விடுங்க மேம்.